ஸோ மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனலில் நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருந்தோம். அண்ட் இன்றைக்கி சென்சஸோட எக்ஸ்பைரிங்னால சென்சஸ்க்கு தேவையான லெவல்ஸுமே கொடுத்துருந்தோம். அண்ட் கிளியராக எதனால் இந்த லெவல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அப்டேட்டுமே கொடுத்துருந்தோம். அண்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வெனஸ்டே கேப் அப்போ ஓப்பன் ஆகி அண்ட் அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆனாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா பொசிஷனல் ட்ரேடுமே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஏன் ஈவன் மார்க்கெட் மார்னிங் ஒரு ஃபால் வந்ததுனால அந்த ஃபாலை யூஸ் பண்ணி சென்சஸ் எக்ஸ்பைரியில் ஒரு எக்ஸ்பைரி ட்ரேடுமே பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ப்ளஸ் எஸ்டர்டே நிஃப்டியில் எண்ட் ஆஃப் டேயில் எடுத்திருந்த அந்த பொசிஷனல் ட்ரேடுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மார்க்கெட்டுமே பார்த்திங்கன்னா கொடுத்திருந்த லெவலை பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக 2 தான் கொடுத்துருந்தேன். அண்ட் எக்ஸாக்டாக 2 ரெசிஸ்டன்ஸ்னாலுமே மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அண்ட் எக்ஸாக்டாக அந்த லெவல் இருந்தால் மார்க்கெட்டு கீழே விழுந்தாங்க. அண்ட் இது இன்றைக்கோட பிக்சர். வேறு நாளைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா பீகாரோடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. அண்ட் மார்க்கெட்டில் இன்றைக்கி அதுக்கான வாட்டிலிட்டிலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும் இன்ட்ராடே பேசிஸில். அண்ட் மார்க்கெட் எதுக்கு ரியாக்ட் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஏதாவது புதுசாக சர்ப்ரைஸாக இருந்தால் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிட் போல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அலையன்ஸ் என்டிஏ வின் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா டூரிங் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ பிஜேபியால் மெஜாரிட்டியில் வின் பண்ண முடியல. ஸோ அவங்க ஒரு கூட்டணி கட்சி எதிர்பார்த்தாங்க. அண்ட் அது நிதிஷ்குமார்கிட்டருந்து நம்மளுக்கு பீகார்லேருந்து கிடச்சிது. ஸோ இப்போ இந்த பீகார் எலெக்ஷனில் எகெயின் நிதிஷ்குமார் வின் பண்ணிட்டார்னா பிஜேபி அலையன்ஸோட அந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சேஃபாக இருக்கும். ஒருவேளை இங்கே ஏதாவது மாற்றம் வந்தாவோ ஆர் 2 கட்சிகளுக்கு இடையே அந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி இல்லாமல் நெக் டு நெக்கில் போச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை க்ரியேட் பண்ணும். பட் எக்ஸிட் போல் என்ன சொல்லுதுன்னா மெஜாரிட்டியில் சிங்கிள் பார்ட்டியாகவே வின் பண்ணிவிடுவான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு தான் மார்க்கெட் இப்பொழுதைக்கு டைஜஸ்ட் பண்ணி லாஸ்ட் 2 to 3 டேஸாக மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. வேறஸ் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எக்ஸிட் போல் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் ஆப்போசிஷன் பார்ட்டி வின் பண்ணாவோ ஆர் நெக் டு நெக்கில் ஒரு லீடிங் போயிட்டு இருந்தாவோ கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அண்ட் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும் அண்ட் கீழே விழுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸிட் போல் பேசிஸில் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதர் தேன் தட் இந்த எக்ஸிட் போல்லேருந்து ஏதாவது சர்ப்ரைஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அதுக்கு தான் பெருசாக ரியாக்ட் பண்ணும். அப்படி இல்லாத பட்சத்தில் எக்ஸிட் போல் முடிவு பண்ண மாதிரி மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் எப்பயும் போல் ஸ்மூத்தாக மூவ் ஆரம்பிப்பாங்க. அதாவது புல்லிஷ் டைரெக்ஷனில். ஸோ அப்படி புல்லிஷ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக 26,000 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணாக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி மைனராக ஒரு கேப் பார்டர் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே தெரியும். ஸோ இந்த 2 டெய்லி கேண்டலுக்கு இடையில் ஒரு கேப் பார்டர் இருக்குது. அண்ட் அதை பிரேக் பண்ணாக்கப்புறம் ஆல் டைம் ஹை போவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நாளைக்கு மார்க்கெட் விழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த கேப் அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த 3 இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த லெவல்ஸ் எல்லாமே நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டைலாக இல்லை புதுசாக ஏதாவது சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்ட் பண்ணாததுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இன் பாஸ்ட்டில் இந்த மாதிரி ஈவன் நாட்களில் மார்க்கெட் வாலட்டைலாக தான் மூவ் ஆகும். கீ லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் நாளைக்கு சேஃப் ட்ரேடர்ஸ் லெஸ் கேபிட்டல் ட்ரேடர்ஸ்லாம் நாளைக்கோட ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நாளைக்கு ஃப்ரைடே ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஒன்லி மார்க்கெட் சுச்சுவேஷன் புரிஞ்சவங்க ரிஸ்க் அப்படைட் உள்ளவங்க மட்டும் நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். ஈவன் அவங்களுமே கூட குவான்டிட்டியை குறைச்சி அதாவது யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுற குவான்டிட்டியோட கம்மியான குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுறது நல்லது. அண்ட் சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா நிஃப்டி மாதிரி சேம் சிமிலர் பேட்டர்னில் தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஒரு டோஜி கேண்டில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் இருக்குது. வேற பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி அந்த கன்சால்டேஷனுடைய ஹையை பிரேக் பண்ண மாதிரி பிரேக் பண்ணாங்க. பட் இன்ட்ராடே பேஸில் மட்டும்தான் பிரேக் பண்ணாங்க. டெய்லி கேண்டிலால் அந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்க முடியல. லாஸ்ட் 2 டேஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. பட் அகைன் பேங்க் நிஃப்டி அதை கேப்சர் பண்ணிக்கல. ஒருவேளை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடிகிறதுக்காக பேங்க் நிஃப்டியும் வெயிட் பண்ணுறதாக இருந்திருக்கலாம். மோரார்லெஸ் நாளைக்குடைய மார்க்கெட் மூவ் அண்ட் டைரக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிட் போலுக்கு அலைண்டாக நாளைக்கு ரிசல்ட்டும் வந்துச்சுன்னா மார்க்கெட் சாஃப்டாக எடுத்துக்கிட்டு ட்ரெண்டு பேசிஸில் மூவ் ஆரம்பிக்கும். வேறஸ் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருந்தால் தான் பெரிய வால்டிலிட்டி அண்ட் பிக் மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டண்டாக வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் எல்லாம் தான். ஸோ இந்த லெவலை உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணிட்டு அண்ட் மார்க்கெட் இந்த லெவல் வரக்குள்ள க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். மகிழ்ச்சி.